Hi, welcome to Golden Academy. In this section, we will talk about background properties. In this section, we will talk about okay. So, video skip பண்ணாம last வரைக்கும் பாருங்க. Okay. So, first one என்ன இருக்கு? Background color அப்படின்றது. Okay. Generally, நம்ம ஒரு image இல்ல நம்ம ஒரு element யூஸ் பண்றோம் அப்படினாலே அதுக்கு நம்ம background color அப்படின்றது fix பண்ணோம். Okay. So, அது fix பண்றது அந்த whole page-க்கு எப்படி ஒரு background color fix பண்றது அதெல்லாம் பார்க்கலாம். Okay. So, next one background image. ஒரு வெப்சைட் அப்படின்ட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக அது என்ன இருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்டில் இமேஜ் அப்படின்றது தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இமேஜை நம்ம எப்படிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்ன்ற ப்ராப்பர்ட்டி நம்ம இமேஜ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இன்னும் வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது 3 தான் ஆக்சுவலாக வந்துட்டு பேஸு. ஓகேவா? ஒரு பேக்ரவுண்ட் கலர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டோட இமேஜ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதோட ஹைட் அண்ட் வித் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் வந்துட்டு விஎஸ்சி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு background.html அப்படின்ட்டு ஒரு ஃபைல் நேம் ஒன்று போட்டுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் shift+1. ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்துட்டு h1 அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது மால் அப்படின்ட்டு ஜஸ்ட் நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட். ஓகேவா? எனக்கு இது எப்படி மாறணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டைல்குள்ளே போயிட்டு என்ன கொடுப்போம், அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அந்த கலரை நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்டோட கலர் எல்லாமே நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இதே மாதிரி நான் எத்தனை h1 எலமெண்ட் நான் கீழே கிரியேட் பண்ணாலும் அதோட கலர் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், h1ன்னு நான் எத்தனை கிரியேட் பண்ணாலும் அதில் இருக்க எல்லா இதுவுமே எனக்கு இந்த கலராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம மேலே சொல்லிட்டோம். ஓகேவா? பட் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் பேஜுமே ஜஸ்ட் நம்ம ஒரு கலருக்கு மாற்றணும். ஓகேவா? அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா யூனிவர்சல் செலக்டர் அப்படின்ற ஒரு செலக்டர் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது போடுவோம். ஓகேவா? இதை நீங்கள் கால் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு கொடுங்க. இப்போது அந்த வெப்சைட்டு ஓகேவா இந்த பேஜோட ஹோல் இதுவுமே நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த கலரில் வந்துட்டு மாறி இருக்கு. ஓகேவா? இதுக்கு கீழே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம வந்துட்டு ஒரு எலமெண்ட்டு மட்டும் எனக்கு தனி கலராக வேணும் அப்படிங்கும்போது அதை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி தனியாக நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதிலே பாருங்களேன், நான் கிரியேட் பண்ண அந்த h1ஓட கலர் மட்டும் ஒரு தனியாக ஒரு கலரில் இருக்குது. ஓகேவா? அந்த ஒரு அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்டோட கலரை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த h1ஓட எனக்கு டெக்ஸ்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு பிளாக் கலராக தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றலாம். ஓகேவா? ஸோ கலர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்டோட கலரை நான் ஜஸ்ட் ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலராக மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் தான். நம்மளுக்கு டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெறும் கலர். ஓகேவா? ஸோ வெறும் கலர்னு கொடுத்து தான் நம்ம அதோட வேல்யூவை நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிச்சா? ஃபஸ்ட் ஒன்று என்ன, பேக்ரவுண்ட் கலர் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பேக்ரவுண்டில் எப்படி நம்ம இமேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இந்த சிஎஸ்எஸ் இது மட்டும் நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு வெப்சைட்டுன்ட்டு எடுக்கும்போது இந்த இடத்துலேருந்து இந்த டாப்லேருந்து இந்த பாட்டம் வரைக்கும் ஒரே இமேஜாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த இமேஜை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு h1 அப்படின்ட்டு கால் பண்ணி அந்த இமேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா h1 எலிமெண்ட் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த இமேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறதும் பேக்ரவுண்ட் அப்படின்றது என்ன, இந்த ஹோல் இதுவுமே எனக்கு ஒரு இமேஜ் ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாடி அப்படின்ற எலமெண்ட்டை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன் நான் பாடி கால் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கொடுக்குற எல்லா HTML எலமெண்ட்டுமே நம்ம எங்கே கொடுக்குறோம், இந்த பாடி அப்படின்ற எலமெண்ட்குள்ளே தானே கொடுக்குறோம். அப்போது நான் பாடின்னு கால் பண்ணி அதுக்குள்ளே நான் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ணிப்பேன்.
ஓகேவா. அப்போனா அந்த பாடிக்கு கீழே எத்தனை எலமெண்ட் கொடுத்தாலும் அது எல்லாத்துக்குமே அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த பாடி அப்படின்ற செலக்டர் நம்ம கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. ஓகே, ஸோ எப்போதும் போல பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ள URL அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஓகே, இப்போ இதில் URL அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம எப்போதும் போல் ஒரு இமேஜ் நம்மளுக்கு HTML வேணும்னா எடுத்து வைப்போம்ல, ஸோ சேம் அதே மாதிரி தான். ஓகேவா. ஒரு இமேஜ் நம்மக்கிட்ட இங்கே இருக்குது அப்படின்னா அதோட நேமை கால் பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது நம்ம நெட்டில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜ் நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ளார்ஸ் இமேஜ் அப்படின்ட்டு போடுறேன் அப்படின்னா எப்போதும் போல் ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜோட காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. அதை காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா. அது ஃபுல் ஸ்க்ரீன் தெரியறதுக்கு வியூவில் போயிட்டு போடுறா. ஓகேவா. இப்போ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போது இந்த இமேஜ் எப்படி வரும் அப்படின்னா இப்படி தான் ரிப்பீட் ஆகி வரும். ஓகேவா. இது ரிப்பீட் ஆகுறத நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற இந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நீங்கள் எந்த இமேஜ் அப்படின்ட்டு கிடையாது, நீங்கள் எந்த இமேஜ் வச்சாலும் அதோட அந்த ஆக்சுவல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ரிப்பீட் ஆகி தான் வரும். ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு நம்ம தடுக்கிறதுக்காக தான் அந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ இந்த இமேஜ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 times வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா. இது ஏன் அப்படின்னா இதோட ஆக்சுவல் சைஸ் வந்துட்டு இவ்வளோ தான். நான் இது போடுறேன்ல எனக்கு கர்சரை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தான் இதோட ஆக்சுவல் சைஸ். சப்போஸ் இந்த இமேஜோட சைஸ் இன்னும் குட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜை அதை கவர் பண்ணுறதுக்காக அது எவ்வளோ டைம் வேணுனாலும் அது ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ அதை ரிப்பீட் பண்ணுறதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் ரிப்பீட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜ் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்டு ஒய் எல்லா இடத்துலையுமே ரிப்பீட் ஆகிருந்துச்சு. இப்போது வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேவா. எக்ஸை எடுத்துட்டு ரிப்பீட் ஒய் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் அது ரிப்பீட் ஆகிருக்கும் அதோட ஆக்சுவல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா. இப்போது நம்மளுக்கு எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா. ஸோ அதனால் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நோ ரிப்பீட் அப்படின்றத இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ரிப்பீட் ஆகாது. இந்த இமேஜோட ஆக்சுவல் சைஸ் வந்துட்டு இவ்வளோ தான். ஓகேவா. இப்போது நம்ம எப்போதும் போல் இதை நம்ம பேக்ரவுண்டுக்கு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட சைஸை நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஓகேவா. ஸோ சைஸ் அதிகப்படுத்துறதுக்கு பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்றதுல போயிட்டு ஒரு நான் சொல்லிட்டேன் ஒரு வெப்சைட் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரே இமேஜாக தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 100% ஹைட்லையும் 100% வித்துலையும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்கள். நடுவில் கம்மா போட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இமேஜ் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு போய் வந்துட்டு உட்காந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருலையா இது ஹைட்டு, செகண்டாக கொடுத்தது நான் வித்து. நான் ஏன் 100% கொடுத்தேன் அப்படின்னா பிக்சலில் போட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு பிக்சல்னால் நம்ம பர்சன்டேஜ்னால் கரெக்டாக அதாவது எக்ஸ்லேயும் எனக்கு 100% கவர் ஆகிடணும் அண்ட் ஒய்லேயும் எனக்கு 100% கவர் ஆகிடணும். அதனால தான் நான் 100% கொடுத்தேன். பிக்சல்லாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக கொடுத்து பார்க்கணும். ஓகேவா. ஸோ பர்சன்டேஜாக இப்படின்ட்டு கொடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த பொசிஷனில் அது வந்துட்டு உட்காந்துடும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டில் நம்ம இமேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போது இதுக்கு கீழே வந்துட்டு நான் கொடுக்குற கண்டென்ட்டாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இதுக்கு கீழே நான் சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட் நான் வந்துட்டு டைப் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா. நம்ம எப்போதும் போல் அந்த கண்டென்ட்டை நான் வந்துட்டு ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம அதையும் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு இந்த பிக்சரை எப்போதுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா. இப்போ இந்த கண்டென்ட்டோட இது வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு கலர் கொடுக்குறேன். அது பாட்டுக்கு அதோட வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். ஓகேவா. பட் ஒன் கண்டிஷன் அந்த பிக்சர் நம்ம எடுக்கிறோம்ல அது எடுக்கும்போது கொஞ்சம் இதுவுமே கொஞ்சம் பிக்சர் வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகேவா. நல்ல ஒரு குவாலிட்டி ஒரு ஹெச்டியான ஒரு பிக்சர் நம்ம எடுக்கும்போது ஓகேவா அது இன்னும் கரெக்டாக போய் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு அதில் போய் உட்காரும். ஓகேவா. ஸோ பிக்சர் வந்துட்டு இப்போ இந்த பிக்சர் ஓரளவுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப கொஞ்சம் டிம்மாக இருக்க பிக்சர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 100% ஹைட் அண்ட் 100% வித்து நம்ம கொடுக்கும்போது அப்படியே உடஞ்சிரும். ஓகேவா. ஸோ அது வந்துட்டு உடையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எடுக்கும் போதே கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு பிக்சராக பார்த்து நம்ம சேவ் பண்ணி
பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனில் வந்துட்டு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி பிக்சர் வந்துட்டு வச்சுட்டு, ஓகேவா, 3 பிக்சர் ஆக்சுவலாக வந்துட்டு வைங்க. இங்கே இருக்கு இல்லையா, அதில் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன்னா அந்த 3 பிக்சரையுமே வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜில் ஜஸ்ட் வந்துட்டு வச்சுட்டு அது மேலே வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஒன்று டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ டைப் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எனி டவுட் அப்படின்றது இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.